வணக்கம் நண்பர்களே, பான் கார்டு வைத்திருக்கிறீர்களா? ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் 5 முக்கிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. இந்தியாவில் நிதி பண பரிவர்த்தனைகளில் முக்கிய ஆவணமாக பயன்படும் பான் கார்டு வருமான வரி செலுத்துதல் முதல் வங்கி சேவைகள் வரை அனைத்திலும் அவசியமான ஒன்றாக உள்ளது. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்தியா விதிகளின்படி நிதி வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் மோசடிகளை தடுக்கவும் பான் பயன்பாடு தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஏப்ரல் 1 முதல் சில முக்கிய மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளன. முதலில் வங்கி மற்றும் அஞ்சல் அலுவலகங்களில் பணம் டெபாசிட் செய்வது அல்லது எடுத்தல் தொடர்பான விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முன்பு ஒரே நாளில் 50,000க்கும் மேல் பண பரிவர்த்தனை செய்தால் பான் கட்டாயமாக இருந்தது. ஆனால் புதிய விதிகளின்படி ஒரு நிதியாண்டில் மொத்தமாக 10 லட்சத்தை தாண்டும் பண பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே பான் சமர்ப்பிக்க வேண்டும். இதனால் சிறிய அளவிலான பண பரிவர்த்தனைகள் எளிதாகும். அடுத்ததாக நிலம் மற்றும் சொத்து வாங்குதல் அல்லது விற்பனை தொடர்பான விதிகளிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முன்பு 10 லட்சத்தை தாண்டும் சொத்து பண பரிவர்த்தனைகளுக்கு பான் கட்டாயமாக இருந்த நிலையில் தற்போது இந்த வரம்பு 20 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் நடுத்தர வர்க்கத்தினருக்கு சற்று சலுகை கிடைக்கிறது. வாகனங்கள் வாங்குதல் மற்றும் விற்பனைக்கும் புதிய விதி கொண்டு வரப்பட்டுள்ளது. இதுவரை இருசக்கர வாகனங்களை தவிர்த்து மற்ற அனைத்து வாகனங்களுக்கும் பான் அவசியமாக இருந்தது. ஆனால் இனி 5 லட்சத்தை தாண்டும் வாகனங்களுக்கு மட்டுமே பான் தேவைப்படும். அதற்கு குறைவான வாகனங்களுக்கு பான் தேவையில்லை. மேலும் நட்சத்திர ஹோட்டல்கள் மற்றும் வெளிநாட்டு பயண செலவுகளிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. முன்பு 50,000க்கு மேல் செலவிட்டால் பான் சமர்ப்பிக்க வேண்டியது இருந்தது. ஆனால் இப்போது இந்த வரம்பு 1 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் அதிக செலவுகள் உள்ள பயணங்களுக்கு மட்டும் பான் தேவையாகும். இதேபோல் காப்பீட்டு பாலிசி மற்றும் கிரெடிட் கார்டு விதிகளிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. காப்பீட்டு பிரீமியம் அதிக மதிப்பில் இருந்தால் மட்டுமே பான் இணைப்பு அவசியமாகும். ஆனால் முக்கியமாக இனி கிரெடிட் கார்டுகளுக்கு விண்ணப்பிக்கும் போது பான் கார்டு கட்டாயம் ஆவணமாக்கப்பட்டுள்ளது. பான் இல்லாமல் கிரெடிட் கார்டு பெற முடியாது. மொத்தத்தில் இந்த புதிய மாற்றங்கள் பொதுமக்களுக்கு சில இடங்களில் சலுகை அளிப்பதோடு பெரிய அளவிலான நிதி பண பரிவர்த்தனைகளில் கண்காணிப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. ஸோ பான் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு ஏப்ரல் 1 முதல் இதெல்லாம் அமல்படுத்தப்படுது. ஸோ அதனால எல்லாமே தளர்வு கொடுத்துருக்காங்க. இன்னுமே பான் கார்டு எது எதுக்கு வேணும், எது இதுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது தெளிவுபடுத்தியிருக்காங்க. முன்ன எதாக இருந்தாலும் 50,000க்கு மேலே ஒரு எந்த பொருள் பர்ச்சேஸ் பண்ணாலும் பான் கார்டு அவசியமானது. இப்போல்லாம் கார்களுக்கெல்லாம் வண்டி வாகனங்களுக்கெல்லாம் 5 லட்சத்துக்கு மேலே இருந்தால் மட்டும் பான் கார்டு கொடுத்தா போதும் அப்படிங்கிறது சலுகை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.